செய்தியை பார்க்கிறோம். கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். சென்னை அண்ணா நகரில் கராத்தே, ஜூடோ போன்ற தற்காப்பு கலை பள்ளி நடத்தி வந்தவர் கெபிராஜ் இந்நிலையில் பயிற்சி பள்ளியில் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் கெபிராஜ் மீது புகார் அளித்திருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் கெபிராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து மேலும் சில மாணவிகள் அவர் மீது பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா இந்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கிறார். அவருக்கான தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.